இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் காங்கிரசினுடைய பங்களிப்பு அளப்பரியது என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு காங்கிரஸ் தன்னுடைய ஒற்றை இலக்காக சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்தியது. அதற்கு காரணம், இந்திய தேசத்தில காங்கிரஸ் கட்சியை முன்னிருந்து நடத்தியவர்கள் யார் என்ற குறிப்புகளை நாம் வரலாற்று குறிப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இந்திய தேசம் இன்றைக்கு தேசிய கொடியை இந்திய தேசம் முழுக்க பறக்க விட்டிருக்கிறது. அந்த தேசிய கொடியை வடிவமைத்து தந்தவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி. அந்த பெண்மணி யார் என்று சொன்னால், அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவராக பொறுப்பு வகித்த பகூர்தீன் தயாப்ஜி என்பவருடைய மனைவி சொரையா தயாப்ஜி. இது மட்டுமல்ல, 1947 வரை அதற்கு பின்னும் கூட கடினமான சூழ்நிலைகளில நின்றால் சிறைச்சாலை, போராடினால் நாடு கடத்தல், அறிவிப்பு செய்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று ஆங்கிலேயர்களுடைய அட்டூழியம் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை தலைமை ஏற்று நடத்தியவர்கள் யார் தெரியுமா? பகூர்தீன் தயாப்ஜி, முகமது ரஹ்மத்துல்லா, நவாப் சையது முகமது, இமாம் ஹாசன், அப்துல் கலாம் ஆசாத், மௌலானா முகமது அலி, டாக்டர் அன்சாரி போன்ற தலைவர்கள் தேசிய தலைவர்களாக இருந்து அடுத்தடுத்து காங்கிரஸை அவர்கள் வழிநடத்தி கொண்டே இருந்தார்கள். தேசிய தலைவர்களாகவே இத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மாகாணங்களிலே, மாநிலங்களிலே, மாவட்டங்களிலே, அந்தந்த ஊர்களிலே எந்த அளவிற்கு முக்கியத்துவமாக முஸ்லிம்கள் தலைமை ஏற்று சுதந்திர போராட்டத்திற்காக இந்த கட்சியை வழிநடத்தி இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிரிட்டிஷ் பேரரசு இந்தியாவிற்கு சுதந்திரம் நாங்கள் தருகிறோம், அதனுடைய முன்வரைவு திட்டத்தை நாங்கள் வரைவு செய்ய வேண்டும், எந்தெந்த சட்டங்களை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த சட்டங்களை எடுக்கலாம், எந்தெந்த அளவிலே யார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்களை கொடுக்கலாம் என்று இந்தியாவிற்கு சுதந்திரம் தருவதற்கான முன்வரைவு திட்டத்தை இறுதி செய்வதற்காக பிரிட்டிஷ் அரசு எங்களுக்கு ஒரு 3 பிரதிநிதிகள் வாருங்கள் என்று கூப்பிடுறாங்க. 3 பிரதிநிதிகள் வாருங்கள் என்று சொல்றாங்க. அந்த 3 பிரதிநிதிகள் யார்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்திய தேசத்துல காங்கிரஸ் கட்சி தான் பிரதானமான ஒரே போராட்ட கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தை கேட்டு போராடக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒருவர் வர வேண்டும். இந்தியாவில 512 சமஸ்தானங்கள் இருக்கிறது. 512 சமஸ்தான மன்னர்களும் பிரதிநிதிகளும் கூடி ஒரு பிரதிநிதியை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறாங்க. அதே போல அன்றைக்கு இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான சமுதாயமான, குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், அன்றைக்கு இந்தியாவில் இருந்த பெரும்பான்மையான சமுதாயமான, சிறுபான்மை அல்ல, குறிப்பிடு, கோடிடுக, அடிக்கோடிடுக, இந்தியாவில் அன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயமாக இருந்த முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து ஒருவர் வாருங்கள் என்று பிரிட்டிஷ் பேரரசு கூப்பிடுகிறது. இது என்னங்க? இஸ்லாமியர்கள் அன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயமா? நிச்சயமாக. அன்றைக்கு இருந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா உட்பட மக்கள் தொகையிலே 25 முதல் 30% இருந்தவர்கள் முஸ்லிம்கள். அதன் அடிப்படையில பெரும்பான்மை, இந்த அளவிற்கு பெரும்பான்மை சமுதாயமாக வேறு எந்த சமூகமும் இந்தியாவில் அப்பொழுது இல்லை. எனவே பெரும்பான்மை சமூகத்தின் சார்பாக ஒருவர் வாழுங்கள் என்று 3 பேர், ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று சமஸ்தானங்கள், இன்னொன்று பெரும்பான்மையான மக்கள் தொகையினுடைய சமூகத்திலிருந்து ஒருவர் என்று 3 பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று லண்டனுக்கு கூப்பிடுறாங்க. இந்த 3 பிரதிநிதிகள் சார்பாக செல்லக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அகில இந்திய அளவில இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலோசனை செய்து தங்களுடைய செயற்குழு பொதுக்குழுக்களை கூடி ஒரு பிரதிநிதியை தேர்வு செய்கிறார்கள். அது யார் என்று சொன்னால், அன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்த
அன்றைக்கு இருந்த முஸ்லிம் தலைவர் யாரு? அப்துல் கலாம் ஆசாத். நான் சொன்னேனே பெரும்பான்மை சமூகத்தின் சார்பாக வர வேண்டும் என்று. அவர் முஸ்லிம்களுடைய குரலாக அன்றைக்கு ஒலித்துக் கொண்டிருந்தவர் முகமது அலி ஜின்னா. எனவே முஸ்லிம்களுடைய பெரும்பான்மையான முஸ்லிம் சமூகத்திலிருந்து முகமது அலி ஜின்னா தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார். 512 சமஸ்தானங்கள் இருக்கிறது. 512 சமஸ்தானங்களிலே கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கையில் வைத்திருந்தது யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் வைத்திருந்தார்கள். அதனுடைய சார்பாக ஆற்காட்டு நவாப் அவர்கள் போறாங்க. மொத்தம் 3 பேர் லண்டனுக்கு போறாங்க. இந்தியாவிற்கு எப்படி சுதந்திரத்தை பெறுவது, முன்வரைவு திட்டத்தை இறுதி செய்வது என்று பிரிட்டிஷ் அரசோடு பேசுவதற்கு போறாங்க. அதுல போட 3 பேரும் முஸ்லிம்கள் என்பது வரலாற்று உண்மை.